அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த 9 டிராகனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த டிராகன் ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணணும், அது மட்டும் தான் வேலை. எல்லாருமே வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்கப்பா. ஏன்னா எல்லாருமே எப்படா இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு தானே இருந்தாங்க. ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஒரு டிராகன் கிங்கை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், இங்கே என்னடா எல்லா டிராகன் கிங்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 7 ஸ்டார்ஸுமே இன்றைக்கி அலைன் ஆகுது, நம்ம வந்து டிராகன் ஷிப் அப்படிங்கிறத வர வைக்க போகிறோம், இங்கேருந்து வெளியில் போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அவளை அதற்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ஸ்க்ரால் இருக்குது பாருங்க, அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவனுமே அப்படியே பார்க்குறான், என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் முழிக்கிறான். பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து டிராகன் எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுதான். இங்கே இருக்கிறதுலே நம்மால் மட்டும்தான் டிராகன் எக்கோட எசன்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்காப்ல. ஸோ இவன் தான் அதை சம்மன் பண்ண முடியும். அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுனீங்க, கடைசியாக இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் கீழே இருந்து வந்தாண்டா உதவி செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஸ்க்ராலை எடுத்துக்கிட்டு மேலே போய் நிற்கிறான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 ஸ்டாருமே அலைன் ஆகிடுச்சு, டைமுமே வந்துடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்க்ராலை ஆக்டிவேட் பண்ணுறான். இவனோட அந்த டிராகன் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போ அந்த ஸ்க்ராலில் இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறது போய் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகன்க, கோல்டன் டிராகன். இதை பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆன்செஸ்ட்ரல் டிராகன் இருக்கும் பாருங்க, அதோட எனர்ஜியை வந்து இதில் ஃபீல் பண்ண முடியுதான். எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஐலாண்டில் ஆன்செஸ்ட்ரல் டிராகன் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த எனர்ஜி எங்கேருந்து வருது, இவங்களுக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலுமே அந்த ஒரு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கே நிற்குது, நம்ம ஹீரோக்கு எதிர்க்க தான் நிற்குது. அவன் கையை அசைச்சதுக்கப்புறம் அந்த மொத்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பீம்மா இருக்குது, அந்த ஒரு பீம்குள்ளே போகுதுப்பா. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது. இதுக்கப்புறம் அங்கே இருக்க டிராகன் கிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகுதுப்பா. அந்த ஒரு ஃபார்மேஷன் எதிர்க்க போய் நின்று எல்லாருமே என்ன பண்ணுதுன்னா ஒரு சேர கத்த ஆரம்பிக்குது. அப்படி கத்தின உடனே அது எப்படி இருக்குன்னா கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படி கத்தின உடனே வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் அப்படிங்கிறது அப்படியே கீழே இறங்கி தண்ணியில் இறங்குதுப்பா. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லார் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷங்க. ஐயோ, ஒரு வழியாக நம்ம இங்கேருந்து வெளியில் போக போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ஒரு கப்பலில் முதல்ல யாரா ஏறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கோ தான். அதை தொடர்ந்து எல்லா டிராகன் கிங்குமே ஏறுது. அதுக்கப்புறமா மற்றவங்களும் ஒவ்வொருத்தராக அந்த கப்பலில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் கப்பல் இருக்கும்னு தெரியாது, தயவு செஞ்சு சீக்கிரம் ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கப்பலில் போட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒருத்தன் வந்து பேசுகிறான். இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இருக்கா பாருங்க, இம்மார்டல் செக்டாரை சேர்ந்தவ, அவளுக்காக இவன் சண்டை போட்டிருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், என்னடா ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா உங்ககிட்ட சண்டை போடும்போது தான் எனக்கு வந்து நிறைய அவேக்கனிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. அவனுடைய காட் பிளட் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் ஆயிருக்கான். இவன் இப்போவுமே எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணுக்காக தான் பேச வந்திருக்கான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அவளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். இப்போது எல்லாருமே கப்பலில் போர்ட் ஆகிட்டாங்கப்பா. கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்கேயும் அங்கேயும் ஒரு சில பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து சொல்கிறா, அவன் என்ன சொல்கிறான்னா, இது போகிற ஸ்பீடை வச்சு பார்த்தா 7 நாளில் நம்ம வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருவோம். ஆனால் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவளை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறா. இப்போ இந்த பொண்ணுமே வந்து பேச ஆரம்பிக்கிறா. இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நான் வந்து சேஃபாக இங்கேருந்து வெளியில் போனாலே போதும், என் செக்டார் வந்து உங்ககிட்ட எந்த ஒரு வம்பும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து திரும்ப போகிறதுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ நான் செய்யறேன் அப்படிங்கிறா. இந்த அளவுக்கு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும், நீ நம்பல அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போது எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தா எப்படி, ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் இல்லையா. இந்த பொண்ணோடைய அங்கிளுமே அந்த ஷிப்பில் தான் இருக்கான். அவனுக்கு பயங்கர கோவங்க. ஏன்னா இவ்வளோ அடிமையாக்கனா, அவங்களோட ஆட்கள் எல்லாரையும் கொலை பண்ணா இல்லையா, சும்மா விடுவானா. அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை அப்படியே லேக்காக பிடிச்சி, நீ எல்லாம் திரும்ப போக முடியாது ராசா, நீ ஐலாண்டுக்கே திரும்ப போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். அவனை மட்டும் அமிச்சா பரவாயில்ல, அந்த ஸ்கெலிட்டன்ஸு கொக்கோ அது மட்டும் இல்லைங்க, இந்த பொண்ணுமே மாட்டிக்கிட்டா. அந்த டைமில் கொக்கோ ஒரு வேலை செய்து பாருங்க, அது எப்படி நான் தனியாக போவேன் நீயும் கூடவான்னு சொல்லிட்டு அவனே வலிச்சிக்கிச்சு அதுக்குள்ளே. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒரு ஐலாண்டில் வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு கோவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவன் என்ன பண்ணுறான், வெறித்தனமாக ஓடுறாங்க, கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுறான், பயங்கர வேகமாக ஓடுறான். எங்கடா ஓடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது போய் அந்த ஒரு கப்பலை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஆனால் அவனோட நம்பிக்கை கொஞ்சம் கூட பலிக்கலைங்க. அந்த ஒரு கப்பல் கண்ணுக்கே தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் இப்போ என்ன நிலைமையில இருப்பான் அப்படின்னு. விரக்தின் உச்சத்திலே இருக்கான். அவன் என்னென்ன யோசிச்சானா, அந்த கான்டினென்ட்டுக்கு போயிடலாம், எப்படியாவது அந்த வழி கிடச்சிரும், திரும்ப போயிடலாம் அப்படின்னு யோசிச்சான். இப்போ இங்கேருந்து வெளியிலேயே போக முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு எப்படி இருக்கும். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த கிழவனுமே இங்கே தான் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஒரிஜினலாக உன்னை வந்து நான் இங்கே உயிரோட விட்டுட்டு போகலாம் தான் நினச்சேன், ஆனால் இப்போ வேற வழி இல்லை, உன்னை கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணு அங்கே வரா. அவன் என்ன கேட்குறா, ஏன் அங்கிள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவனுக்கு சரியான கோவம். ஸ்ட்ரைட்டாக போய் அவள் கழுத்தை பிடிச்சிருவாளா, ஏ
உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனையும். நீ வந்து நம்ம செக்டாரோடைய செயின்டஸ். ஆனா நீ என்ன பண்ண, போய் அவங்ககிட்ட அடிமையா இருந்தல, முதல்ல நீ தாண்டி சாகணும் அப்படிங்கிறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ பயங்கர கோவமா ஏஞ்சிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, இந்த ஒரு ஐலாண்ட்ல என்னை கொல்றதுக்காக எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க, உங்ககிட்ட இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு பொழைச்சி உயிரோட இருந்து எதுக்காக, திரும்ப என்னோட ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தானே, ஆனா அதை கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர கோவங்க. இவன் இப்ப லிட்டரலா அடிச்சு கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, பவர் அப்பே பண்ணிட்டான். இவனோட பவரே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற லெவல்ல இருக்கு. அந்த கிழமை என்ன பண்ணா, மறுபடியும் அட்டாக் பண்றான். ஆனா இந்த முறை அந்த ஒரு அட்டாக் அசால்ட்டா கையிலே தட்டி விடுறான். பயங்கர வேகமா போயிட்டு அடிச்சா பாருங்க ஒரு அடி. அதாவது ஹல்கு கிட்ட ஒரு அடி வாங்கினா எங்க போய் விழுவாங்க அந்த மாதிரி போய் விடுறான். அதோட அவன் நிறுத்தல, சும்மா கண்டினியூஸா போட்டு செம்ம அடி 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 அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சீன் நான் பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல என் பையன் இருந்தான். அவன் கேட்கறான், இவ்வளோ அடி வாங்கியுமா அவன் இன்னும் சாகலை அப்படிங்கிறான். ஆனா உண்மையாவே அந்த கிழமை இவ்வளோ அடி வாங்கியுமே எஞ்சி நிற்கிறான். அவன் என்ன சொல்றான், இந்த ஒரு ஐலாண்ட் இருக்கு பாருங்க, இவனோட பவர் வந்து சப்ரஸ் பண்ணியிருக்கான். அதனால இவனோட ஃபுல் பவரை காட்ட முடியலையா. இருந்தாலும் அவன் என்ன சொல்றான், உன் பவரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது, இன்னைக்கு நான் செத்தா கூட உன்னையும் கூட சேர்த்து கொண்டு போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாம்பு ஒன்று வர வைக்கிறான் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த டிராகனுடைய பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கத்தி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கத்தியை வச்சு ஈஸியாக இந்த ஒரு பாம்பை டிஃபீட் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறத ஒன்று சேர்க்குறான். அந்த கிழமை என்ன சொல்லுது, நீ வந்து உன்னுடைய லைஃப் சோர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்க, எவ்வளோ நேரம் நீ தாக்கு பிடிக்கிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது. ஆனால் கிழவனோட அட்டாக் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. எப்படா நீ இதை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கிழவனே கேட்குது. அவனுக்கு தெரிஞ்சாதானே அவன் பதில் சொல்லுவான். ஆனால் அவனுடைய அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கிழமை மொத்தமாக டிஃபீட் ஆகிடுச்சுப்பா. இவனுமே வந்து கீழே வந்து லேண்ட் ஆகுறான். ஆனால் இவன் உடம்புல சுத்தமாக எனர்ஜியே இல்லை, அப்படியே தள்ளாடி நின்றுட்டே இருக்கான். இந்த பொண்ணுமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் கீழே விழ போகும்போது வேகமாக ஓடி போய் பிடிச்சிருவாளா. நான் சொன்னல அவள் லவ் பண்ணுறான்னு. அவள் என்ன சொல்கிறா, நீ வந்து 2 வாட்டி என் உயிரை காப்பாற்றிருக்க, கண்டிப்பாக நான் வந்து கடனாளியாக இருக்க மாட்டேன், நான் அதை கண்டிப்பாக உனக்கு திரும்ப செய்வேன் அப்படிங்கிறா. அதாவது திரும்ப நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்கிறா, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். அதுதான் வந்து ஃபைனல் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.